வணக்கம் நலந்தானா சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி வட இந்திய குர்ச்சான் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு பன்னீரில் செய்கிறோம். பன்னீர், தக்காளி, வெங்காயம் அதெல்லாம். இப்போ பாருங்கள், ஜீரகம் போடுறாங்க. ஜீரகம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் வெங்காயத்தை போடணும். வெங்காயம், தக்காளி, கேப்சிகம்மு, பன்னீர் எல்லாமே நீட்டமாக நம்ம ஃபிங்கர் சிப்ஸ்க்கு வெட்டுற மாதிரி வெட்டி வச்சுக்கணும். இப்போ பொரிஞ்சிருச்சு, ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் நல்லா ரொம்பவும் கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் போதும். அது நல்லா கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா செவக்கணும். இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ் இது. உங்களுக்கு செய்கிறதும் சுலபமாக இருக்கும். பன்னீரில் செய்கிறோம் நம்ம, உடம்புக்கு நல்லது. கேப்சிகம், தக்காளியில் உள்ளே இருக்கிறத எப்படின்னா, உள்ளே இருக்க சதையை எடுத்து தனியாக வச்சிடணும். தோல் உள்ள கொஞ்சமாக ஒட்டி இருக்குல்ல, அதை நீட்டமாக நம்ம வெட்டிக்கணும். கேப்சிகமையும் அந்த நீட்டமாக வெட்டிக்கணும். பன்னீரும் நீட்டமாக வெட்டிக்கணும். எல்லாம் அந்த ஃபிங்கர் சிப்ஸ் சைஸுக்கு வெட்டிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அது அந்த வேடை போகிறதுக்கு வெயிட் பண்ணணும். எல்லாம் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி இப்போ நம்ம தக்காளி போடலாம். பாருங்கள், சைஸ் பாருங்கள், எல்லாம் நீட்டமாக தான் இருக்கும். தக்காளியிலே உள்ளே இருக்கிறது அதெல்லாம் இருக்காது. ஏன்னா அந்த புளிப்பு ரொம்ப இருக்குன்றதுக்காக அந்த எடுத்துடுறோம் நம்ம. இப்போ அந்த தக்காளி 2 நிமிஷம் நல்லா அப்படியே நம்ம வதக்கணும். இப்போ கேப்சிகம் போடுறோம். இப்போ கேப்சிகம் பாருங்கள், இந்த சைஸுக்கு நம்ம வெட்டிக்கணும். நீட்டமாக வெட்டிக்கணும். அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். விதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், கேப்சிகம் போடுங்க. இப்போ அது ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண விடுங்க. நல்லா குக் ஆகணும். அது நல்லா நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா குக் ஆகிடும். அது இப்போ இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள், போட்டதுக்கப்புறம் இதுக்கு வேண்டிய காஷ்மீர் சில்லி பவுடர், போட்டுட்டு இதுக்கு வேண்டிய கொத்தமல்லி பவுடர், போட்டுட்டு இதுக்கு வேண்டிய உப்பு போடணும். உப்புக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றணும். நம்ம ஊற்றி கொதிக்க விடணும். இது ரொம்ப சுலபம். நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு ரொம்ப வேகமாக செஞ்சிடலாம். எல்லாம் நம்ம ரெடியாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ அந்த மிளகா எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, நல்லா அந்த இதோட சேரும், பிளெண்ட் ஆகும் நல்லா. இப்போ இதுக்கு வேண்டி தண்ணி ஊற்றிடலாம்.
கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு பன்னீர் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிடும். போதும் தண்ணி. இது என்ன, இது வந்து கிரேவியாக இருக்காது, ட்ரையாக தான் இருக்கும். இந்த பன்னீர் குர்ச்சாங்கிறது வந்து ட்ரையாக தான் இருக்கும். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பன்னீர் போட்டுடலாம். கரம் மசாலா போட்டுட்டு பன்னீர். கரம் மசாலா இப்போ நம்ம இதுக்கு அந்த பன்னீரை போட்டுடலாம். பன்னீர் நீட்டமாக ஆட்டிருக்குது. பாருங்க சரியா இருக்கு. நல்லா திரண்டு வருது பாருங்க. பன்னீரை ரொம்பவும் வேக விட்டாது, ரப்பர் மாதிரி ஆகிடும். அதில் கொஞ்சம் காரம் ஏறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நாங்கள் கொஞ்சம் லைட்டு கிரேவி மாதிரி பண்ணியிருக்கோம். அது இன்னும் ட்ரை ஆகிடும். சப்போஸ் நம்ம இது பண்ணோம்னா ட்ரை ஆகிடும். ஆர்ஸ்னா ட்ரை ஆகிடும். சில பேர் வந்து நமக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் நம்ம வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்தூரி மேத்தி இதுக்கு போடுறோம். கஸ்தூரி மேத்தி போடணும். கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு மேலே கொத்தமல்லி, நல்லா பச்சை கொத்தமல்லி போட்டோம்னா வாசம் கமகமான இருக்கும். இப்பயே பாருங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்க. பாருங்க சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் இதுக்கு வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் ரெடியாக. இது சப்பாத்தி போட்டு இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷு. இது வந்து வட இந்தியாவிலலாம் இந்த மாதிரி செய்கிறாங்க. நம்ம வந்து பன்னீரில் ஒரே மாதிரி செய்யறதுக்கு பதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம்னா டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஒரு நல்லா இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தான் சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாருங்கள் நல்லா வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். இப்போ நாங்கள் ஆஃப் பண்ணிடுறோம். Bye.